இன்ஜினியரிங் ப்ளஸ் 3னா இன்ஜினியரிங் டிகிரியோட சேர்ந்து என்எஸ்டிசியிலிருந்து தர ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரைனிங் செல்லிருந்து தர ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம், இடிஐலேருந்து தர ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் ப்ரோக்ராம். இதுதான் இன்ஜினியரிங் ப்ளஸ் 3. இது மூலமாக உங்கள் திறமைக்கும் வேலை வாய்ப்புக்கும் நாங்கள் கேரண்டி. ஸோ +2க்கு அப்புறம் என்ன? +3 இன்ஜினியரிங் +3. மேலும் விவரங்களுக்கு www.rathinamtechnicalcampus.com. வணக்கம் மக்களே. தம்பியை மட்டும்தான் நான் இன்டர்வியூ எடுக்க வந்தேன். தம்பி இன்னும் இங்க இருக்கிறது நீங்க பாக்குற 25% தான். இன்னும் ரூம்குள்ள இன்னொரு 10-15 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் பாய்ஸ் ஹாஸ்டல். அதாவது இது இவரோட வீடெல்லாம் கிடையாது, யாரு வேணா வர்றாங்க. ஸோ இன்டர்வியூ 100 ரூபாய்க்கு எடுக்க வந்தேன். தலைவன் 1000 ரூபாய்க்கு ஸ்டஃப் கொடுத்துட்டாரு. ஸோ இன்னைக்கு கவர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுங்காட்டிக்கு பொறுத்தருளுங்க. ஹிப்ஹாப் என்னது இவ்வளவு பேரு, என்ன எப்படி இதுதான் ஒரு ஒரு ஹாப்பினஸ். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம டிஸ்ட்ராக்ட் ஒரு மாதிரி தனிமையில் இருக்கிறப்ப சில டைம்ஸ் எதோ யோசிக்க தோணும், ஓவர் திங்க் பண்ணுவோம். இங்கெல்லாம் அப்படி யோசிக்கவே முடியாது, ஃபர்ஸ்ட் யோசிக்கவே முடியாது. ஸோ அப்படி எப்பவுமே கலகலன்னு இருக்கும். ஸோ யாராவது இருப்பாங்க, அப்படியே பசங்க பேசிட்டு இருப்போம், இது பண்ணுவோம், இது நிறைய கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுவோம். ஸோ அதுக்கான இடம் நிறையா இருக்கும். இப்போ திடீர்னு எடிட்டர் ஃபென்னி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆனால் இது இப்படி இந்த எடிட் எப்படி இருக்குமா, ஆனால் இங்கேருந்து அப்படியே போயிட்டு சூப்பராக இதை வச்சுக்கலாம் அப்படிமா, ஆனால் இதுக்கு ஒரு மியூசிக் போடுவான், அப்படிங்க போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டிங்கிறது அதுதானே. அவர் தான் எனக்கு அப்படியே ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் யார் யாருன்ட்டு. ஓகே, இது அன்பு. ஓகே, அன்பு ஓகே. ஸ்மைல் செட்டியோட பார்த்துருப்பீங்க, ஜிம்முக்கு போன ஜெமினி கணேசனே ஓகே. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா டெம்பிள் மங்கீஸின் சாரா தெரியும் என்ன செஞ்சிருக்காரு. அன்னைக்கு சாராவை நான் மறக்க மாட்டேன். இவங்க 2 பேரும் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் நான் ஆடிஷன்ல பிடிச்சது. அது ஹரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் கேமராவே இந்த படத்துல ஃபேஸ் பண்ணாரு. ஒரு நல்ல டேலண்ட், ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அனந்த். ஸோ இந்த படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அனந்த். இவரும் அதே மாதிரி தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். இந்த படத்துக்கு எலும்பா வந்தாரு, டக்குன்னு பாடி ஏற்றணும்னா டக்குன்னு ஒரு மாசத்துலயே அண்ணா ஓகேவா அப்படிங்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஷர்ட் எல்லாம் பாருங்க கிழிஞ்சிடும். நம்ம கோபி சுதாகரும் இருக்காங்க. கோபி சுதாகர் மெட்ராஸ். அவங்க ஒரு சீன் தான், அந்த ஒரு சீன்ல இன்ஜினியரிங்கோட தத்துவத்தையே சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்ல ட்ரெய்லர்லயே அது ஒரு மீமா போயிட்டு இருக்கு. அது ஒரு சீன் தான், அது அருமையான ஒரு விஷயம். அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாரும் அப்படியே சரியான ஒரு ஹாப்பியான டீம் இது. இவங்க எப்பவுமே இங்க இருப்பாங்க, அப்பப்போ வருவாங்க சில பேர் அந்த மாதிரி. இல்ல ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ இவங்க 2 பேர்னு வச்சுக்குவேன். இப்போ நீ ஃபேமஸ் ஆகிட்ட, ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் ஒன்றும் தெரியாத ஆள் கிடையாது. அப்படிங்கிறப்போ உன் சர்க்கிளே ஒரு 100 பேர் 200 பேர் இல்லை 500 பேர் கூட இருக்கலாம். அதை தாண்டி போய் இப்படி தேடி டேலண்ட் ஏன் போய் தேடி கொண்டு நீ காசு பண்ணுற? இல்லை, நான் ஆரம்பித்த காலத்தில் அப்படி அதுக்கான அவென்யூ கூட எனக்கு கிடைக்கல. ஸோ நான் ஒரு எப்படியாச்சும் ஒரு நாள் என்னைக்கா ஜெயிப்போமான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஜெயிக்கணுங்கிற ஐடியாவில் கூட இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கல. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோங்கிற மாதிரி தான் பண்ணோம். அதான் சிம்பிளாக தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஈஸியா முறுக்குங்கிற கான்செப்ட்லேயே தான் போயிட்டு இருந்தோம். பட் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரப்போ, ஒரு டைரக்டருங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போ, ஓகே நம்மள மாதிரியே நிறைய பேர் டேலண்டடாக இருந்திருப்பாங்க, இல்லை நம்மளை விட அதிகமான டேலண்ட் இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி நம்ம எப்படியோ ஒரு வாய்ப்பு பிடிங்கி எப்படியோ வந்துட்டோம். பட் சில பேருக்கு அதுக்கான ரூட் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, எல்லாருக்கும் திறமை இருந்தால் இங்கே வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சோம். ஸோ அதான் முதல் படத்துலேயே எல்லாரையும் அறிமுகம், ஒரு 13-14 பேர் அறிமுகமாகறாங்க இந்த படத்தில். அன்பு, சாரா கூட ஒரு சின்ன மாநகரம்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. பட் இந்த படம் கம்மிட் ஆகிறப்ப இது வந்துருந்துச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் படமாக இருந்திருக்கும். ஃபென்னி எடிட்டரு, செட்டுக்கு முதல் நாள் பக்காவாக டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தான் கேமராவை, என்ன நடிக்கணுமா வான்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது. படத்து ஃபுல்லாக வர மாதிரி ஒரு ரோல். ஸோ அனந்த் ஹரிலாம் ஆடிஷன். எனக்கு என்ன ஆசைன்னா திறமை இருந்தால் அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு ஃபீலிங்காக இது சில நாட்கள் பல நாட்கள் தூக்கமே அதனால போயிருக்கு. என்னடா என்ன தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, யாரை தெரியுங்கிறதா முக்கியமான நொந்து போன நாட்கள்ல இருக்கு. ஸோ அந்த நம்ம வரப்ப நம்மளால பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம ஒரு பூச்சி, இங்கே இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், அதில் ஒரு சின்ன புழு. நம்ம வரப்ப நம்ம கூட சில பேர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு, அதுவும் நண்பர்களாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹரியெல்லாம் ஒரு 4 இந்த படம் மூலமாக தான் தெரியும், ஒரு லாஸ்ட் 1 இயர் தான் தெரியும். பட் கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தம்பி மாதிரி
ஹரி ஃபோன் பண்ணி அண்ணே நான் எப்படின்னே பண்ணோம் அந்த மாதிரி அடிக்கடி கேட்பாரு. ஸோ நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப் இருக்கு, எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான கான்செப்ட். இது பின்னாடி பெரிய எந்த அரசியலும் கிடையாது, தத்துவம் கித்துவம் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஜாலியா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணா நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், அப்படியே பண்றோம். ஹரி கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். மைக்கத்தாங்க, இது என்ன பல்லாங்குழி மாதிரி. ஹரி, அதாவது இப்போ ஹிப்ஹாப் வந்து பயங்கர ஒரு ஃபேமஸான கண்டிப்பா கண்டிப்பா ஆதின்னு சொல்லுங்க. சரி, ஹிப்ஹாப் மியூசிக் ஜானர் இதை வச்சு கலாய்ப்பாங்க, எனக்கு ஈஸியா கூப்பிடுறதுக்கு இருக்குது. ஆதி வந்து சரி, ஓகே, நாங்க எல்லாருமே ஜெனரலா ஆதி அண்ணன் தான். சரி, என்னன்னா இப்போ ஒரு வருஷம் டிராவல், ஏன்னா இவங்க எனக்கு தெரியாது, நாங்க போன்ல தான் பேசுறோம். ஆள் நிஜமாலுமே இப்படி ஜென்யூனா இருப்பானா? கண்டிப்பா வந்து உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுவானா? அப்படிலாம் உண்மையோ அதை நீங்க வந்து கரெக்டா சொல்லணும். அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் எப்பயுமே ஆதி அண்ணா வந்து ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்காரு. இல்ல உண்மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் எப்போ நீங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆனேன் நான் வேற ஒரு ஷூட்ல வேற ஒரு இடத்துல வேற ஒருத்தர் படத்துல இருந்தேன். அப்போ வந்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன பண்றேன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல அப்ப பண்ணிருக்கேன்னா இல்லை எனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால இந்த செட்ல ஏதோ ஒரு எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கு, எங்க நீ அப்படியா நான் ஒரு படம் எடுக்கிறேன் ஆடிஷன் பண்றீங்களான்னு ஒன்னு. அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட். அப்ப பாருங்க, யாருமே ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு இது உடனே இந்த மாதிரி நான் நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னோடனே ஹரி நம்பர் சொல்லு அப்படின்னாரு. என்கிட்ட நம்பர் கேட்டாரு, நான் நம்பர் கொடுத்தேனே அடுத்த செகண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணாரு, ஆதி ஹியர் அப்படின்னு சொல்லி. இதான் என்னோட நம்பர் ஹரி, வச்சுக்கோ, கரெக்டாக ஒரு 1 month எனக்கு டைம் கொடு, ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கரெக்டாக எனக்கு ஒரு மெசேஜ் இல்லாட்டி ஆடிஷன் ஸ்டார்ட் எப்போ 1 month கழிச்சு எனக்கு கால் பண்ண அப்படின்னோடனே 1 month கழிச்சு நான் கரெக்டாக கால் பண்ணேன். கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தேன். ஓகே ஹரி, இன்னும் ஒரு 1 week ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகிடும், வந்துரு அப்படின்னாரு. கரெக்டாக 1 weekல நான் அப்புறம் ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணி அந்த மாதிரி உள்ள வந்தது தான் இது. அவன் திறமை அவன் நிரூபிச்சான், அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இல்லை இப்போ என்னன்னா, இப்போ ஹிப்ஹாப் தமிழாவும் ஆதியும் என்னன்னா, ஆதி ஃபர்ஸ்ட் வர்றப்போ அவங்க ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கும். அதெல்லாம் மீறி வந்து ஜெயிச்ச ஒரு பர்சன் கண்டிப்பா. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஹிப்ஹாப் தமிழ் நம்பி வர்றீங்க அப்படிங்கிறப்போ என்ன சொன்னாங்க ஃபேமிலியில? இல்ல அப்படி ஒண்ணுமே சொல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பயப்பட்டாங்க. ஜென்ரலா எல்லா ஃபேமிலிலையும் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சாஃப்ட்வேர் ஜாப் வேண்டாம் இப்போதைக்கு, எனக்கு ஐடி வேண்டாம், நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபியூச்சர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படின்னு. ஆதி அண்ணனை தவிர வேற யாரையாவது பார்த்துருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்குமா கிடைக்காத பெருசா இருக்கும் வாய்ப்பு இருக்கு, யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேலண்ட், நல்ல டேலண்ட். நான் என்னன்னா ஆடிஷன்ல மிரட்டிட்டான், எல்லாரோட வந்தான் பெஸ்ட். என்ன ரோல் தான் ப்ளே பண்ணிருக்கேன்? இல்ல நான் ஒரு சின்ன ரோல் தான், பட் என்னன்னா அந்த ரோலுக்கு அப்படி நடிச்சு காட்டி இப்படி நடிச்சு காட்டி சாரா சைஸா சிரிக்கிற அப்படியே சின்ன ரோல் தான். ஆனாலும் டெடிகேஷனோட அதுக்கு வந்து என்னன்னா செட்ல நான் ஏதாவது சொல்லிடுவோம், நாங்களும் கொஞ்சம் சிரிச்சுட்டு இருப்போம், அதையும் மட்டும் நடிச்சு பார்த்துட்டு இருப்போம். அந்த ஒரு நர்வஸ்னஸ் அது ஆக்சுவலி கண்டிப்பா இங்க ஆடிஷன் கூட எப்படியோ அட்டென்ட் பண்ணிட்டேன். ஆனா மொதல் டைம் வந்து இந்த கேமரா வந்து வைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேக் போகும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கை காலம். என்னை தனியா கூப்பிட்டு ஆதி என்னை கூப்பிட்டு வச்சு, ஹரி பயப்படாத, முதல் நாள் இப்படிதான் இருக்கும், 2 நாள் போகட்டும், தென் அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் உனக்கு வந்துடும், பழக ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க, சீரியஸா உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணி. அப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பயம் இருக்கும், ஃபுட்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதி நான் ஈவினிங் வந்தோடனே நான் கால் பண்ணுவேன், ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அதுக்கும், ஆனால் ஃபுட்டேஜ் எப்படி நான் வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் ஷாரா, இதுல எத்தனை உண்மை? உண்மைதான் ப்ரோ. ஏன் ப்ரோ இது என்ன கோத்து விடுற மாதிரி இல்ல உண்மைதான் ப்ரோ. ஜாலியா போகும், ஆனா ரொம்ப ஜாலியா போயிருச்சு ஒரு டயத்துல. நான் ரொம்ப ஜாலியா போய் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி படம் பார்த்தப்போ இந்த மாதிரி எடிட் பண்ணி வச்சிருந்தான். அது எப்படின்னா இந்த ஆதித்யா படத்துல காமெடி சீனை மட்டும் கட் பண்ணி வரவங்களை கவுண்ட் பண்ணி அதே மாதிரி இருந்துச்சு. இது ஆதித்யா டிவி பாக்குற மாதிரியே இருக்கிறாரு, ஏதாவது கொத்து புரோட்டா போடுறானே, அப்புறம் அப்படி இப்படி கொத்து புரோட்டா போட்டு இப்போ வேற மாதிரி வந்துருச்சு. 4 படத்துக்கு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிட்டீங்களாப்பா? இல்ல அப்படி இல்லை, எப்படின்னா
நாங்கள் படம் எடுத்ததே நான் டைரக்டராக என்னோட பிளானே என்னன்னா வந்துட்டு எனக்கு வந்து சுந்தரனா வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரி. அவர் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு நல்லா பதிஞ்சிருச்சு. தம்பி நீ பெரிய டைரக்டர்னா ஒருத்தங்கிட்ட இருக்கிற திறமையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கேப்சர் பண்ணுறேனே தவிர உன் திறமையை அவன்கிட்ட போய் காட்டி நான் உன்னை விட திறமைசாலிங்கிறது கிடையாது. அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதுதான் டைரக்டருங்கிற யாருன்னா ஒரு கிளாஸ் லீடர். உன் கிளாஸில் இருக்கவங்க வந்து கரெக்டாக நீ கொண்டு போனால் அது சூப்பராக அந்த படம் நல்லா வரும். இல்ல அந்த கிளாஸ்க்குள்ளே பல பாலிடிக்ஸ் இருந்தா அது நல்லா வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பதிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாரையும் ஒரு நல்ல ஒரு ஆப்போல கொண்டு போயிட்டு ஸோ இவங்களோட ஒரு நான் ஷாராக்கெல்லாம் எப்படி எடுப்பேன்னா ஐயோ அதுதான் பெஸ்ட். ஏன்னா நான் கேட்கணும் அது என்னன்னா ஷாரா வந்து தொல்லை முடிச்சாள் கண்டிப்பா. நான் வந்து 100% எனக்கு டெம்பிள் மங்கிஸ் எப்படின்னா என்னை எல்லாம் கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆமா நான் எனக்கு பார்த்து சிரிச்சுட்டு கால் பண்ணுவேன் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பயங்கர சூப்பர் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் பயங்கர ஃபேன். இந்த ஆள் தான் ரொம்ப கலாய்ச்சிருக்கான். அப்படியே கேப்சர் பண்ணுவோம். ஷாராவை அப்படியே கேப்சர் பண்ணிடணும். அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணனா ஷாரா வந்து வருவாரு ப்ரோ ரெடி ப்ரோ எல்லாம் டைலாக் தான் ப்ரோ பாத்துங்க இது எல்லாம் எழுதி வச்சு பக்கா பவுண்டோட ரெடியா இருப்பேன். அசிஸ்டன்ட் வருவோம் பாத்துக்கோ ஷாராக்கு சொல்லி முடிச்சேன்னா கரெக்டா 1:20 1:30 லஞ்ச் விட்டு ஆகணும். நான் 1:15 தான் ஷாராவை கூப்பிடுவேன். பாருங்க எப்படின்னு 1:20 வந்து சொல்லிட்டு ப்ரோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அது அவர் அதெல்லாம் மெமரைஸ்லாம் பண்ணிட்டு வந்து ஒன்று பேசுவார். ஆனால் எனக்கு தேவை வந்து நான் கொடுக்கறத ஷாரா பேசக்கூடாது. ஷாராவோட இதுவே என்னன்னா அவரோட டேலண்ட் என்னன்னா அவர் ஒரு விஷயம் பண்ணிட்டு அவர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடுவார். ஒரு ஃபுல் வேற ஒரு ஜோனுக்குள்ள போயிடுவாரு. நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு அது வேணும். நான் வந்ததுலேருந்து நான் ஏதாவது கேட்பேன் இன்புட் கேட்டா நீங்க சொன்ன கரெக்டாக தான் இருக்கும் நான் பண்ணிடுவேன். இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓகே 1:20 ஆயிடும். லஞ்ச் அப்படின்னு ஒருத்தர் வேணும் அசிஸ்டன்ட். ஆனா லஞ்ச் நான் 1:30 அப்படிமா ஐயோ 1:30 ஷாரா ஐயோ இந்த ஷார்ட் எடுக்காட்டி ஷாரா அப்படின்னு ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ அவ்வளவுதான். அப்படியே நான் பேச அதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வந்து அந்த வெடிகுண்டு அப்படியே கேப்சர் பண்ணிடுறது. இப்படிதான் ஷாரா கிட்ட வளர முடியும். இப்ப மாதிரி 1:30 அந்த ஒரு டைம் கரெக்டா 1:20 அந்த டைம். அப்புறம் சாயங்காலம் 6 5:50க்கு 5:50க்கு இவர் சொல்ல மாட்டாரு கேமராமேன் லாஸ்ட் அட் அது லைட் போகுது ஐயோ போதே. இப்ப ரீடேக் இருக்குன்னு தெரிஞ்சா ஷாரா அவரோட ஃபுல்ல கொடுக்க மாட்டாரு. ஆள் வந்து எப்படி பேசுவாரு. ஆனா கொஞ்சம் அப்பப்ப கொஞ்சம் ஷை டைப்பும் கூட. சோ வந்துட்டு என்ன பண்ணிடுவோம்னா லைட் போகுது ஐயோ லைட் போகுது என்ன போச்சு லைட் போகுது அப்படின்னா என்னால உங்களாலதான் எல்லாமேங்கிற மாதிரி கட்டிடுவோம். மேல ஏத்தி வச்சா அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்க்கவே பயங்கரமா எதுவோ பண்ணுவாரு. சோ அதை கேப்சர் பண்ணுவோம். சோ அது எப்படி சீனுக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தையும் அப்படியே கரெக்டா கொண்டு வருவோம். சோ இதை நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேப்சர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்து ஃபென்னி வந்து அதை எடிட் பண்ணிட்டே வருவோம். அடுத்தடுத்த நாள் எடிட் பண்ணி பார்த்துட்டே வருவோம். ஷாரா காமிச்சேன்னா ப்ரோ என்ன ப்ரோ எல்லாம் வெறும் இப்படி பிளாக்கா இருக்கு ப்ரோ இல்லைங்க ப்ரோ இப்பதான் எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ எடுப்போம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இந்த படத்தோட ப்ராசஸே நான் எப்படி பண்ணிட்டேன்னா அந்தந்த காலகட்டத்தில் அந்த மூட் இது ஒரு பையன் அப்புறம் அவன் காலேஜ் போறான் அப்புறம் அவன் காலேஜ் முடிச்சு என்ன ஆவாங்கிற விஷயத்த அந்த செட்டுக்குள்ளே அந்த மூடை கொடுத்துட்டே இருக்கணும். காலேஜ்ல இருக்க டைம்ல இருக்கப்ப வேணும்னே ஃபுல் ஃப்ரீக்கியா இருக்கும். அண்ட் லாஸ்ட் சில போர்ஷன்ஸ் வரும். இந்த ஸ்ட்ரகிள் போர்ஷன்ஸ் வரப்பெல்லாம் வந்து வேணும்னே கொஞ்சம் டைட் ஆக்கிடுவேன். எல்லாருமே ஒரு இறுக்கத்தோட இருக்கும். ஈஸியா ரிலேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய. நானே ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா ஒரு மேட்டர் கேட்கணும். இப்போ ஹிப்ஹாப் தமிழெல்லாம் வந்து இப்போதான் எக்ஸ்போஸ் டு ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இண்டிபெண்டா ஆல்பம் பண்ணியிருக்காரு அது வேற. பட் சினிமா பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஆன் அண்ட் ஆஃப் வந்து நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸ்க்ரீன் முன்னாடி அப்படிங்கிறப்போ டைரக்டரா ஹிப்ஹாப் வந்து கரெக்டான மீட்டர்ல இருக்கிறாளா இல்ல வந்து ரொம்ப திணறன அப்படியா? இல்லை ப்ரோ கரெக்டாக தான் இருந்துச்சு. என்னன்னா சில படம்லாம் போனோம்னா ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்பாங்க அவன் போடுற சீன்லாம் தாங்க முடியாது. டே அடிச்சு கொண்டுருவேன் ஓடிடு அந்த லெவலுக்கு. என்னெல்லாம் ஒருத்தன் ஒரு ஷார்ட் உட்காந்தேன் எங்கடா டைலாக்னு நீங்க நல்லா பேசுவீங்க நீங்களே எழுதுங்க நானே எழுதி டப்பிங்கெல்லாம் உனக்கு ஐடியா இருக்கு கேமரா ஆங்கிள் வச்சு. ஆனா நான் இப்போ 2 படம் நடிச்சேன். இப்போ 3 படம் நடிச்சேன். 3 படத்தோட டைரக்டர் எப்படின்னா அந்த இதுவே இல்லை ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க. அது லோகேஷ் வந்து அவன் போட்டு எரிச்சாலுமே அவன் பாட்டுக்கு அமைதியை எரிச்சுக்க. ஸோ இவரும் அதே மாதிரி தான். இவரு வந்து அது மாதிரி ஜாலியா போகும். இவர் வந்து
ஜாலியாக போகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸே வரல. ஒரு இந்த டைரக்டர்கிட்ட கொட்டு வாங்குறது, அந்த பழைய இதெல்லாம் சொல்லுவானுங்க. நான் எதுக்கு முக்கியமா இவங்க கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா அதுக்கு நான் காலையில ஒரு 1 hour நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு ஷாரா சீன் இருக்கு, இப்படி பண்ணணும், ஷாரா வந்தா இப்படிதான் எடுக்கணும். இந்த 1:15 அவரை கூப்பிட்டு அவசர அவசரமா எடுக்கிறதுங்கிறதுக்கு நான் காலையில ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணணும். உட்காந்து அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்து பிளான் பண்ணுவோம். ஷாரா வருவாரா, வந்தோன்னா நீங்க எப்படி ஒரு மாதிரி கரெக்டாக சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க, கரெக்டாக வரட்டும். 1 o'clockலேருந்து 1:15 வரைக்கும் அந்த சீனை மக்கடிச்சுக்கிட்டோம், டைலாக்லாம் மக்கடிச்சுக்கிட்டோம். ஆனால் 1:20 கூப்பிடுங்க, லஞ்ச் முன்னாடி கரெக்டாக இது பண்ணுங்க. டக்கு முடியுதுன்னா தான் ஷாராவோட டேலண்ட் வரும். இவ்வளோ பிளான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ட்ரெயின்டு இப்போ ப்ரொஃபஷனலாக நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டின்ட்ல நடிப்பாங்க. பட் ஷாரா எப்படி எந்த சீனுக்கு நடிப்பாருன்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து நான் சொல்றேன், எனக்கு வந்து என்னன்னா ஒரு தடவை கூட ஷாரா வச்சு இந்த ரீடேக்லாம் போவே இல்லை. ஒன்று பிளாஸ்ட் பண்ணாருன்னா அது நல்லா இருக்கும். ரசிக்கிறேன். அவர் ஜாலியாக வந்துட்டாரு. அவங்க ஃபேமிலி பேக்கிங் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்த இது வந்து என்னென்னா, ஆதி சொன்னது பார்த்தா நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு வந்து ஆதி உங்களை ஹையர் பண்ணார் ஆக்டிங்க்கு, அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? எதுக்கு ஹையர் பண்ணாருன்னு அவரு தான் கேட்கணும். ஆனால் ஒன்று இங்கே ஆடிஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு ஹோம் ஃபீல் கிரியேட் பண்ணாரு. வெளியில வந்துட்டு தங்க வச்சுட்டு அப்படியா, அது கிட்டத்தட்ட அதான் வெளியில இருந்தது. என்ன சொல்றது, இங்க வந்துட்டு ஒரு டோட்டலான டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். அதுக்கு மெயின் ரீசன் ஆதியன்னா. அதுக்கப்புறம் இங்க பழகினவங்க எல்லாமே காலேஜ் மேட்ச் தான். ஸோ ஸ்ரீகாந்த், ஃபென்னியனா, திவேஷனா, ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. இங்கே வந்தோடனே ஆடிஷன் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல், இதுக்கு நீ வந்துட்டு சில ட்ரைனிங் எடுக்கணும், ஃபைட் கிளாஸஸ் போகணும், அதுக்கு சட்டை போடணும், சட்டை போடுற அளவுக்கு உடம்பு இருக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறமா சரின்னு ப்ராப்பரா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆடிஷன் பண்ண அப்புறமா ஆதி நான் ஓகே. என் பேர் கௌஷிக். நான் என்ன நடந்தாலும் இப்போ சாங் பாடியிருக்கேன். இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன். அது என்னோட என்னை பற்றி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க அது தெரியுது. இல்லை, நான் இங்கே சவுண்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். சொல்லுங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ எப்படி பிடிச்சேங்கிற கதை எங்கிருந்து காஷ்மீர்லேருந்து எப்படி தப்பிச்சு, எப்படி காஷ்மீர்லேருந்து இல்லை இல்லை, நான் லாயலா, நானும் ஃபென்னி திவேஷ் எல்லாமே லாயலால் தான் படித்தோம். ஓகே, நான் வந்து டிபார்ட்மெண்ட்டாக கல்ச்சுரல்ஸ் நடக்கும். அதில் பூந்து ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆதி நான் ஜட்ஜாக வந்திருந்தாரு. ஹிப்ஹாப் தமிழ் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு எல்லாரையும் கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அதை பிளான் பண்ணி இந்த இதெல்லாம் படம்லாம் வரப்ப அப்போ அதுக்கு முன்னாடியே கௌஷிக் அடிக்கடி வந்து பாட்டு டிப்ஸ்லாம் எடுத்துப்பான். ஸோ நம்ம படம் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே உன்னை வந்து நான் ஆர்டிஸ்ட் இதில் கொண்டு வரல. ஏன்னா நீ அதுக்குள்ளே நிறைய கவர்ஸ் போட ஆரம்பித்தான். ஸோ நாங்களே கவர்ஸ்லாம் பண்ண சொல்லி அவனை புஷ் பண்ணுவோம். சில வீடியோ ஃபண்ட் இருந்தால் பண்ணுவோம். அப்பப்போ காசு அப்போ ரொம்ப கஷ்டம். நான் வாடி டைம்லலாம் பாப்புலாரிட்டி இருந்துச்சு, பட் காசு இல்லை. ஸோ என்னென்னா வந்த இதை ஷேர் பண்ணிப்போம். நான் என் வீடியோக்கு இதை எடுத்துக்கிறேன், உனக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பண்ணி ஒரு வீடியோவும் எடுத்தோம். பட் அது என்னைக்காவது ரிலீஸ் பண்ணுவோம் அந்த வீடியோ. அது ரொம்ப பேடாக எடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திருப்பியும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தான். கடைசியாக ஒரு இதில் கண்ணால் இன்ட்ரோ ஆகி பெரிய ஹிட்டு பாட்டு. அதுக்கப்புறம் சொன்னால் பார்த்தியா உன்னோட பாட்டு வந்து கரெக்டான பிளாட்ஃபார்மில் வந்தால் கேட்பாங்க. நீ வந்து நீயே நினச்சக்கூடாது யாருமே என்னை கண்டுக்கலன்னு, நீ அவங்கக்கிட்ட உன்னை காட்டிக்கலன்னு தான் அர்த்தம் அப்படின்னோடனே உடனே 2 கவர் வீடியோ ஏதோ பண்ணால் என்ன நடந்தாலும் பாட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறப்பவே ஆர்டிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ தமிழ் ஆர்டிஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அவன் தான். ஃபென்னி கிட்ட பேசணும், கொஞ்சம் பத்திரமா பேசுங்க, விவகாரம் பிடிச்சவன். அப்படியே டேஞ்சர் ஃபெலோ. ஏங்க அப்படி என்னங்க பண்ணீங்க? இல்லை, டேஞ்சர் ஃபெலோவில் எனக்கும் ஆதினாக்கும் இருக்க ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 years ஆன ட்ராவல். ஸோ என்னோட உள்ள வெளியில் சுற்றி எல்லாமே அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி. ஸோ அதனால அப்படி சொல்கிறார். மிச்சபடி பார்த்தா அப்படியே தெரியும். இல்லை அண்டு இறைவா என்னோட பழைய வீடியோலாம் ஆமாம், அதில் கொண்டு எடிட்டர் ஆகும். இறைவாவெல்லாம் பண்ணும்போது ஆதி இப்படி வந்து டைரக்டராக நிற்பான் இப்படிலாம் ஏதாவது யோசிச்சது உண்டா? இல்லை, நான் இதை விட பெருசாக நிற்பாருன்னு தான் ஆக்சுவலி. இல்லை, புதுசாக இருக்கு எனக்கு எப்படி பேசுறதுக்கு. இதுதான் நான் அப்போவே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டேலண்ட். எல்லாரும் மெட்ராஸ்ல இருந்து இங்கிருந்து பெருசா வந்திருந்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஓகே ஓகே. எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து, இல்ல மதுரை இல்ல அதான் சொல்றேன், ஊர் பக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, ஊர்ல இருந்து வந்த ஆட்கள் அப்படிங்கிறப்போ இவன் கிராஃப் அப்படிங்கிறது வந்து உங்க பார்வையில் எப்படி வளர்ந்தான்? ரொம்ப ஈஸியா வளர்ந்தானா இல்லை வந்து ரொம்ப கஷ்டங்கள்? இல்லை இல்லை, டெஃபினட்டாக ஈஸி இல்லை. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆதினாவை மீட் பண்ணப்போ எனக்கு தெரியும் தேனாம்பேட் ஸ்டுடியோ
ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆதினாவை மீட் பண்ண வந்து ஒரு டெனாம்பெட் ஸ்டுடியோன்னு சொன்னா அது என்னன்னா இதை விட ஒரு சின்ன ஸ்டுடியோ, அதான் ஸ்டுடியோ. கிச்சன், அந்த பக்கம் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், இங்க ஒரு பெட் இருக்கும். இவர் அதுல வேற வந்து உட்காந்து எடிட் வேற பண்ணி என் சிஸ்டமே பிடிங்கிப்போம். நீங்க அப்புறமா பண்ணுங்க, நான் எடிட் பண்ணணும்னு. ஹாலில் ஒரே ஒரு டைனிங் டேபிள், எம்டி கிளாஸ், அது நாங்கள் வந்து துண்டை போட்டு அப்படியே ஜாலியாக அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பார் அந்த ரூமுக்குள்ளே. சாப்பாடு எதுவும் அந்த மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரி பார்த்து அவர் இவ்வளோ பெருசாக வளர்ந்தது வந்து சாப்பாடு இருக்காதா? இல்லை, லிட்டராகவே இருக்காது, சத்தியமாகவே இருக்காது. அவர் அதான் சொல்லுவார், மத்தியானம் சாப்பிடல, நைட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டிஷ் அவரே செஞ்சு அவரே அந்த மாதிரி தான் லிட்டரலாக அப்படி தான் வந்தார் அவர். ஸோ நான் வந்து கண்மூடி பார்த்தேன் அவர் எப்படி வந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்காரு அப்படின்னா நான் ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்துக்கிட்டே வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து சாதா வளர்ச்சினால ரொம்பவே பெருசாக தெரியும் எங்களுக்கு, ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஸோ இப்போ மீசை முறுக்கு அப்படின்னு ஒரு கதை, இந்த படம் டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கேருந்து பிறந்துச்சு? இல்லை மியூசிக், ஏன்னா மியூசிக் டைரக்டர் இவர் சக்ஸஸ்ஃபுல், சரியா, ரொம்ப வெரி சக்ஸஸ்ஃபுல் இப்போது. அப்படிங்கிறப்போ இது பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டாங்களா, இல்லை வந்து இல்லை அதே ஃபர்ஸ்ட் நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னாங்களா? ஆக்சுவலாக இந்த படம் வந்து அது அங்கதான் உண்மை இருக்கு. இதை நீயே சொல்ற, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லு. அந்த இறைவா முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜே வந்துட்டு, ஏன்னா அப்பவே வந்துட்டு அவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. சரி இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனலா இருக்கும் காட்டினா அப்படின்ட்டு அப்பவே நாங்க ஒரு ஸ்ட்ரகிள் பேஸ் பண்ணி இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக்ங்கிறது என்ன. ஏன்னா அப்ப வந்து நான் எங்க போய் சொன்னாலும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படின்னா என்னம்பாங்க, ராப்னால என்ன நம்ம ஊர்ல கம்மி. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கப்ப நாங்கள் என்ன பண்ணோம், அந்த 8 மைல் படங்கள், அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி, ஹிப்ஹாப் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் ஒரு நாள் சும்மா நைட்டு பார்த்துட்டு இருந்தோம், நம்ம எடுப்போம். அப்பெல்லாம் அதெல்லாம் விவரம் தெரியாது. அதான் ஒரு சீன் பாக்குறப்ப நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு, அந்த மாதிரி பார்த்தேன், நம்ம எடுப்போம் அப்படின்ட்டு 550D கேமரா வச்சு டீசர் பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஷாட் வருது. ஆமா, நைஸே. ஆமா, அது வந்து இறைவா முடிச்ச ஒரு கான்செப்ட். இறைவாவா இல்ல வாடி பிளாடி முன்னாடி தானா செட்டிநாடு காலேஜ்ல அது ஒரு ஷோ, எங்களோட ஒரு கான்செர்ட், அதுல ஒரு கேஷ் வருது. நாங்க என்னன்னா அதுக்கு பேமெண்டா தருவாங்க பாத்தீங்களா, இதை வச்சு படமே முடிச்சிரும், கேமரா வாங்கி படம் முடிச்சிருவோம், ஃபீல்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கே பேமெண்ட் முதல்ல தந்தோன்னே என்ன பண்ணுறோம், ஒரு 550D கேமரா வாங்கிக்கிட்டு அதில் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் தான் அதெல்லாம், அது சென்டிமெண்ட்டாக தான் அந்த டீசர் முன்னாடி. அதுக்கு எந்த கான்செப்ட்ஸ் வந்தாலுமே வந்துட்டு 550D எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணி படத்துக்கு யூஸ் ஆகும், படத்துக்கு யூஸ் ஆகும். நீங்கள் என் படத்தில் பார்க்க போகிற ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் அந்த டிராவலில் வந்துட்டு இருந்தப்ப என்னென்ன வீடியோஸ் இருந்துச்சோ அந்த வீடியோ எடுத்து யூஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் முதலே பிளான் பண்ணோம், என்ன பண்ணோம், அதாவது படம் எடுக்கிறோன்னா ஒருத்தர் வந்து பூஜை போட்டு ஷூட்டிங் பண்ணுவான், 7 வருஷமா ஷூட்டிங் பண்ணி பூஜை போடுறீங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம், பட் அது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டோம். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, பட் எதுக்கு பண்றோம்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை சின்சியரா பண்ணுவோம், பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இன்னைக்கு படம் எடுக்கிறப்ப எங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஈஸியாக அமைஞ்சாகும் அதுல இருந்து. சரி, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். சப்ஜெக்ட் 2 மணி நேரமா அட்டென்ஷன் இல்ல, 8 லாக் சம்பாதிக்கிறாங்க. எங்களுடைய செல்ல குட்டி செல்ல பிள்ளை, எனக்கு தெரியாது, விக்கியும் இவரும் 2 பேரும் தான் வந்தாங்க. அப்பா சைலண்ட் கில்லர். அது எப்படின்னா அந்த அமாவாசை பார்த்துருக்கீங்களா, கால் பட்டா நவுந்து உட்காருது. ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அப்படிதான் நான் ஆயிட்டேன். ஹீரோ சார் ஜூஸ் கையை நீட்டினா அங்க போகுது, இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. அதாவது படத்துல அவரு தன்னைத்தானே ஒரு ஹீரோ. இப்ப பாருங்களேன், இந்த பிளக்ஸ் பேனர்லாம் கண்டிப்பா வைப்பாங்க அன்புக்கு, எங்கள் நாயகன் மீசை முறுக்கின் நாயகனே அப்படின்னு சொல்லி அன்புக்கு வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அந்த அளவுக்கு அன்பு வந்து பக்காவான ஒரு ஹீரோ. லாரியில வந்து ஆமா ஆமா, அதெல்லாம் உங்களை பத்தி நீங்க சொல்லி ஆகணும். ப்ரோ இருந்தீங்க, நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்மைல் சைடு தான் ஜாயின் பண்ணேன் யூடியூப்ல. அதான் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாரும் நான் காலேஜ் முடிச்சுட்டு மீடியா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசை. எனக்கு தெரிஞ்ச மீடியா தெரிஞ்ச ஒரே சோர்ஸ் விக்கேன் மட்டும்தான், விக்னேஷ் கான் மட்டும்தான். ஸோ எனக்கு என்ன காலேஜ் எனக்கு காலேஜ் ஃபைனல் படிக்கும்போது என்ன ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சுன்னா, விக்னேஷ் கான் பார்த்துட்டு எனக்கு மீடியாவில் வரணும்னு ஆசை இருக்குது, சொல்லிட்டா போதும் அவர்கிட்ட அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இல்ல ஆக்சுவலி அதுதான் எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்கு சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே வந்தோம், டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே ஒரு 3 வருஷம் ஸ்மைல் செட்டிலே அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆதியா வந்து எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நாங்கள் ஒரு லைவ் ஈவெண்ட் ஒன்று பண்ணோம், ஒரு ஈவெண்ட் ஒன்று பண்ணோம். அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஆதியா சீஃப் கெஸ்ட் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சரி, ஓகே ஃபைன் வராங்க, ஓகே நான் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். சரி ஓகே வந்தோன்னே எனக்கு என்னன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பட் அவருக்கு எங்கள் பேர்லாம் தெரியும், சத்தியமாக தெரியாது எனக்கு. வந்த ஸ்டேஜில் வந்தால் நாங்கள் ஒன்றே கை தட்டிட்டு இருக்கோம். ஸ்டேஜில் வந்துட்டு இந்த டீமில்
அன்பு கார்த்தி இவங்களாம் தெரியும் அப்படின்னு. அன்பா நம்ம பேர் சொன்னாரு, நான் யோசிக்க மாட்டேன் அன்புன்னு கிடையாது, நம்ம பேர் தெரியுமா அவருக்கு அப்படின்னு. அப்புறம் போயிட்டு கை கொடுத்து பேசினதுக்கப்புறம் அப்படிதான் எனக்கு ஆதி பேர் அதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்டேஜில் ஒருத்தவங்க வர்றாங்க, நம்ம பேர் சொல்கிறாங்க, செலிபிரிட்டியாக ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வர்றாங்க, நம்ம பேர் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நமக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரி, இறுதி கமெண்ட்டுகள். ஏன்னா இதுக்கு மேலே பண்ணோம்னா படம் எடுத்துருவோம். இந்த படத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த படத்தில் ஒரு நல்ல நல்ல பொழுதுபோக்கு, நல்ல என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஃபுல் படம் பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். சாராட்டு கொடுங்க. தெய்வமே சாரா எப்படி இருக்கு இந்த படம்? சினிமோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிலாம் தனித்தனியாக பிரித்து பார்க்காம மொத்தமாக ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து பார்த்தா ஜாலியாக இருக்கும். முக்கியமாக ரிலேட் ஆகும், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆகும். இந்த கொஞ்சம் இந்த ஊர்லேருந்துலாம் வராங்கள்ல பசங்கள்லாம், நம்மளும் வரணும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஓகே. ஸோ வெளியில் போகும்போது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு கண்டிப்பாக போக முடியும். ஓகே அப்படின்னு. ஏன்னா அது போக இந்த படத்துக்கு நான் எய்ம் பண்ணது குழந்தைங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும்னு. ஸோ ஒரு வாய்ஸ் கட்டு கூட இல்லை படத்தில். சென்சார் போனப்போ ஒரு ஃப்ரேம் ட்ரிம், ஒரு வாய்ஸ் கட் எதுவுமே கிடையாது. படம் இட்ஸ் வெரி கிளீன் ஃபில்ம். போனோம் யூப்பாங்க படம் இவ்வளோ தான் நடந்துச்சு சென்சார் ஆஃபீஸில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிளீனான படம். அண்ட் விவேக் சாரும் மிகப்பெரிய ஒரு ரோலை புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அது நான் விவேக் சார் ஒரு மாதிரி மாஸ் ஹீரோ தான் சின்ன வயசுலேருந்து இமேஜின் பண்ணுவேன். நிறைய கருத்து சொல்லுவாங்க, வேற மாதிரி தெரியுது அப்படி. ஆமாம் ஆமாம், இதில் வந்து ஒரு அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் ஹீரோ. நான் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ தான். அந்த மாதிரி தான் ஃப்ரேம் பண்ணேன். ஒரு பையனுக்கு அவங்க அப்பா தான் ஹீரோ. ஸோ அதை ஃப்ரேம் பண்ணி எடுத்த ஒரு விஷயம். நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். மற்ற ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து கடன் வாங்கி எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கதை தான் மீசை முருகன். இட்ஸ் ஜாலி மூவி. எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு நல்ல. என்னன்னா இந்த ஃபியூச்சர் வந்து உன்னால ஒரு 100 பேர் உருவாகி இதுக்குள்ளே வருவாங்கன்னு நான் நம்புகிறேன், கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் அவங்க எல்லாரும் நிறைய பேர்த்து இன்ஸ்பயர் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஐயோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இட்ஸ் ஓகே. நீ அது ஹம்பிளா இருந்துக்கிட்டா ஓகே, அது நோ இஷ்யூஸ். பட் உண்மை அதுதான். ஸோ கீப் ஒர்க்கிங். இந்த படம் வெள்ளிக்கிழமை வரப்போகுது. ஜெயிச்சிருட்டோம். ஜெயிச்சுன்னா இதே மாதிரி நிறைய புது பசங்களை நாங்கள் பார்க்கலாம். அதுக்காண்டியே வந்து படம் ஜெயிக்கிட்டோம். என் அண்ணன் சாரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் அடுத்ததுல ஹீரோ. அதாவது சூப்பர், இதுதான் நல்ல மெசேஜ். அதோட இதை சரி முடிச்சு இந்த படம் வந்து வெற்றி பெற மக்களோட வாழ்த்துக்களை கேட்டுட்டு வணக்கம். மீசையை முறுக்கிங்கப்பா. ஆமா, மீசையை முறுக்கிட்டு முறுக்கிக்கிறேன். முறுக்கிக்கிட்டு தேங்க்யூ.